இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன். இன்று ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பில் பாடம் எடுத்து கொண்டிருந்தார். என்ன பாடம்னு சொன்னால், இனிப்புன்னா என்ன அப்படின்னு பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தார். இனிப்பு சுவை இல்லையா, பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தார். அதுக்கு எப்படி பாடம் எடுக்க முடியும்? இனிப்புன்னா அது இனிப்பாக இருக்கும், நாக்குக்கு இனிப்பாக இருக்கும். எப்படி பாடம் எடுப்பேன்? நல்லா ஆழ்ந்து யோசித்து பார்க்கணும். நான் சொல்கிறது என்னமோ ஒரு கேள்விக்காக சொல்லலை, நீங்கள் ரொம்ப நல்லா ஆழ்ந்து யோசி. இப்போ இனிப்பு, அந்த இனிப்பின் சுவையை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இனிப்பு இப்படி தான் இருக்கும் என்று. அது எப்படி நம்ம அதை சொல்லிக் கொடுக்கறது? நானும் ஆஸ் எ டீச்சர், நானும் ஒரு ஆசிரியர் இல்லையா, மறைக்கல்வி ஆசிரியர், வேதியரும் கூட, ப்ளஸ்ஸு பள்ளி ஆசிரியரும் கூட. நான் எப்படி கிளாஸ் எடுப்பேன் பசங்களுக்கு? ஏதாச்சும் பொருள், அதை தான் பொருள், இது வந்து பலாப்பழம் இப்படி காட்டுறது, அது பொருளை காட்டி கிளாஸ் எடுத்துடலாம். ஒரு சுவையை எப்படி பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும்? என்ன பண்ண, ஒரு கரும்பு கொண்டு வந்து அழகாக அதை பீஸாக வெட்டி இல்லையா, சின்ன சின்ன துண்டு, ரொம்ப பெருசு, ஒரு பெருசு துண்டா சின்ன ஒரு பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி வச்சு குட்டி குட்டியாக பீஸ் வெட்டி, ஆளுக்கு ஒன்று கொடு, சாப்பிடுங்க. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது சார். அந்த கரும்பு அப்படி சாறு அப்படியே முழுறீங்களே, அந்த சாறு வருது, அதை முழுங்கி பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அது சார் சூப்பராக இருக்குது சார். இனிப்பு எப்படி ஆகுது? சூப்பராக இருக்குது சார். வேற எப்படி சொல்ல முடியாது. ஒரு சுவையை நம்ம என்ன பண்ண முடியும்? அனுபவிக்கத்தான் முடியும், சொல்ல முடியாது. இல்லைங்களா? இதான் ஒரு ஒரு பெரியவர் சொன்னார், கண்டவர் விண்டிலர் என்று சொன்னார். கடவுளை முழுமையாக கண்டவன் அதை வினவ முடியாது. அந்த ஒரு நிலையை, அந்த ஒரு ஏகாந்த நிலையை விவரிக்க முடியாது. கடவுளை உள்ளூர் அனுபவித்தவன், அவரை பார்த்து முகமுகமாக தரிசித்து அவர் ஆசிரியர், அவர் கடவுளை அனுபவித்தவன் அதை சொல்லவே முடியாது. கண்டவர் விண்டிலர் சொல்ல முடியாது, வினவ முடியாது. எல்லாம் மனசில் வச்சுக்கணும். இன்றைக்கு திருப்பாடல் பல்லவி இருக்கு பாருங்க, என்ன ஒரு பல்லவி தெரியுங்களா? ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்க. கடவுள் எப்படிப்பட்டவர்னு அனுபவிச்சு பாருங்கய்யா. 1000 பேர் 1000 விளக்கலாம் ஐயா. இனிப்புன்னா என்ன, இனிப்பு எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ஒரு கரும்பை கொடுத்து சாப்பிட்டு பாரு. அந்த கரும்பை மென்று, அந்த சாறை, கரும்பு சாற்றை இந்த விழுங்கும் பொழுது தொண்டையெல்லாம் இனிக்கும் இல்லையா? அந்த கரும்பு சக்கையை துப்பிட்ட போதும் கூட அந்த இனிப்பு சுவை நாக்கில் அப்படியே தாண்டம் மாடிட்டு இருக்கும். ஒரு சில நேரங்களுக்கு அந்த இனிப்பு நாக்குக்குள்ளேயே அப்படியே இருக்கும். எச்சில் முழுங்கும்போது அந்த இனிப்பு சுவையும் உள்ளே போகும். அந்த ஒரு அவ்வாறாக கடவுளை என்ன பண்ணுங்க, நீங்க சுவைத்து பாருங்கள். கடவுளை எப்படிப்பட்டவர் அனுபவிச்சு பாருங்க, தெரியும். எப்பேற்பட்ட கடவுள் தெரியுமையா? அவர் என்ன குணம் கொண்டவர் தெரியுமையா? என்ன ஓசையை பாருங்க. நான் எந்த அளவுக்கு என் மக்களை நான் வருந்தி அழைத்தேனோ அந்த அளவுக்கு என் மக்கள் என்னை விட்டு போறதிலேயே குறியா இருக்குது. எந்த கடவுளையா சொல்லுவார்? என் பிள்ளைகள் நான் வருந்தி அழைக்கிறேன், அம்மா என்னை விட்டு போழதையப்பா, நீ என் கூடவே இரு சாமின்னு என்னை வருந்தி அழைக்கிறேன். தகப்பன் என் பிள்ளைகளை அழைக்கிறேன், ஆனால் என் பிள்ளைங்க என்னை விட்டு விலகி போகிறதுலேயே குறியா இருக்கு. உங்களுக்கு என்னையா பாவம் பண்ண? உங்களுக்கு, எனது ஜனமே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சொல், எதிலே உனக்கு துயர் தந்தேன், எனக்கு பதில் நீ கூறிடுவாய். பெரிய வெளிப்பாடல். கடவுள் என்ன குறை வச்சார்? அதை நம்ம கடவுளை அனுபவிக்கணும். அதான் திருப்பாடல். இன்னைக்கு கடவுள் எவ்வளவு இனிமையானவர் அனுபவிச்சு பாருங்க. அதுல இந்த திருப்பாடல் பாருங்க பார்ப்போம்.
ஆண்டவரின் தூயோரை அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. அவருக்கு அஞ்சு வாழுங்க. இறையச்சம் கொண்டுருங்க. எந்த குறையும் இருக்காது. பாருங்க பார்ப்போம். சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடந்தாலும் கடவுளை நாடுவோருக்கு எந்த குறையும் இருக்காது. சிங்க பட்டினியாக தூக்கி போடுவன நோ, அது பட்டினி கிடந்தாலும் தன் பிள்ளை ஆட விட மாட்டேன். அப்பேற்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். வாழ்க்கையில் இன்பம் காண வேண்டுமா? வாழ்வின் வளத்தை தூய்க்க வேண்டுமா? நெடுநாள் வாழ ஆசையா? அவரை நம்பு. அவர் சொல்றபடி கேளு. நல்லது செய். அவர் கூட இரு. நல்லது நடக்கும். முதல் வாசகம் பாருங்க. ஆகாபு யேசபேலுக்கு பயந்து கார்மேல் மலையிலே பெரும் போட்டி நடக்கும். போலி இறைவாக்கினர்களுக்கும் எலியாவுக்கும் கார்மேல் மலையில். அந்த கார்மேல் மலை கடவுளை உன்னத கடவுளை நிரூபித்த இடம். கார்மேல் மலை எலியா செய்வார். அப்படி அந்த அவர்களை தோக்கு எடுத்துட்ட பிறகு எல்லா போலி இறைவாக்கினர்களையும் வெட்டி துண்டு தூரம் தூக்கி போட்டுருவார். இந்த செய்தி இசபேலுக்கு தெரிஞ்சிடும். அந்த இஸ்ரேல் ராணிக்கு தெரிஞ்சிடும். சொல்கிறா பாருங்க, அந்த ராணி சொல்கிற வார்த்தை கவனிங்க. எப்படி என் இறைவாக்கினர்களை ஐயா, எப்படி என் இறைவாக்கினர் நீ வாழ்நாள கொன்னையோ அதே போல நானும் நாளை இந்நேரத்திற்குள் உயிரை பறிக்காவிடில் தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சொன்னார். பார்த்தீங்களா? கடவுளுடைய மனுஷன் மேலே கை வைக்க முடியுமா? ஆண்டவர் கூட இருக்கிற அவர் மேலே கை வைக்க முடியுமா? பயந்து ஓடுறாரு எலியா. எங்கே போகிறதுன்னு போய் என்ன பண்ணுறவர், பாலைவனத்துக்கு போய் என்ன பண்ணுறாரு, ஒரு சூரச்சின் அடியில் அமர்ந்து கொண்டு தான் செத்து போயிடணும் ஒரு வேண்டாம். ஆண்டவரே, ராணி என்னை தேடுறா, எப்போ என்னை கொலை பண்ணணும் காத்து இசபேல் காத்துட்டு இருக்கிறா, என்னை காப்பாற்றுறது யார்? நான் சாகணும் என்று அவர் மன்றாடினார். அப்போது என்ன பாருங்க பார்ப்போம். வானதூதர் அவரை தட்டி எழுப்பி என்று சாப்பிடு. எதுக்கே பயப்படுறேன், சாப்பிடு, தைரியமா இரு என்று அவருக்கு உணவு கொடுத்து அவரை திடமூட்டுகிறார் ஆண்டவர். திடமூட்டுற ஆண்டவர். எவன் ஒருவன் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கானோ அவனுக்கு என்ன குறை வரும்? நீ திருப்பாடல மணிக்கு பார்க்கணும் மணிக்கு இல்லையா? ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். உண்மையா இல்லையா? எலியாவுக்கு பாருங்க பாப்போம். எவன் கடவுளை அனுபவித்து அவரோடு வாழ்கிறானோ அவனை அவருடைய தூதர்கள் சூழ்ந்து நின்று காத்திடுவாங்களா? இதே 40 நாள். அப்போ என்ன பண்றாரு அவர்? 40 நாள் 40 இரவும் பகலும் என்ன பண்ற நடந்து கடவுள் மலையாகிய ஓரே மலையை அடைகிறார். செத்து போன்னு சொல்லிட்டு நொந்து போயிருந்த மனிதனை கடவுள் தூக்கி எழுப்பார். எந்திர எலியா, என்ன நீ என்னை விட இயேசுவால் பெரியவளா? என்ன பண்ற உன நான் பார்த்துக்கிறேன், எழுந்துரு என்று அவருக்கு திடமூட்டி பயந்து ஓடிய மனிதனை ஆண்டவர் இழுத்து நிறுத்துகிறார். கடவுள். எவன் ஒருவன் கடவுளோடு வாழ்கிறானோ அவரோட வாசம் செய்கிறானோ எவன் என்ன பண்ண முடியும்? இதான் சொல்லுங்க பாப்போம். இப்ப சொல்றேன் பாருங்க, கடவுள் எவ்வளவு நல்லவரான சுவைத்து பாருங்க. சுவைத்து பாருங்க தெரியும். ஒரு சின்ன ஒருத்தவங்க உள்ளார நமக்குள்ள ஒரு தப்பு, நாம் ஒரு நபரை சரியா புரிஞ்சிக்காதான். ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி, ஒரு குட்டி ஒரு ஸ்கிட்டு கதை சொல்லுவாங்க. ஒரு குழந்தை என்ன பண்ணுறா, வரா. குழந்தை 2 ஆப்பிள் இருக்குது அவங்க கையில். அவங்க அம்மா கேட்குறாங்க, அம்மா எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுடா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, ஒரு ஆப்பிள் கடிக்கிறா, சாப்பிட்றா, இன்னொரு ஆப்பிளையும் கடிக்கிறா. இந்த அம்மாவுக்கு எரிச்சல். இல்லையா, அது பெத்த தாய் ஒரு ஆப்பிளுங்க 2 தின்னுது பாரு, 2த்தையும் தின்னுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய்க்கு ஒரு வருத்தம் குழந்தை மேலே. ஒரு சில வினாடிகள் கழித்து அந்த பிள்ளை சொல்லுது, அம்மா இந்த ஆப்பிளை விட இந்த ஆப்பிள் தான் சூப்பராகுது, இதை நீங்கள் சாப்பிடுங்க என்று சுவை மிகுந்த ஆப்பிளை அம்மாவுக்கு அந்த பிள்ளை கொடுக்க கை நீட்டினாள். அந்த தாய் வெட்கி தலை குனிந்தார். என் பிள்ளைய சொன்னா இல்லையா, அது சுவைத்து அந்த அன்பு சுவைச்சு பார்க்கணும். டக்குன்னு முடிவு எடுத்து அந்த பிள்ளை பாருங்க பார்ப்போம். அந்த வெள்ளை மனசு தாய் புரிஞ்சுக்கிட்டாளா? கிடையாது. சின்ன ஒரு கதை தான் சொன்னேன்.
இல்லையா? அதில் பாருங்க பார்ப்போம். இப்போது ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவர், நீங்கள் என்ன பண்ணுங்க, சுவைத்து பாருங்கள். அப்போதான் அவர் யார் நமக்கு தெரியும். இதற்கு சிறந்த உதாரணம் இந்த நற்செய்தி வாசகம். ஆண்டவர் தன்னை இயேசப்பா தன்னை அறிந்து கொள்ளுமாறு தொண்டை கீழே மனுஷன் கத்துறார். நானே மெஸ்ஸியா, நானே இறைமகன், இந்த உலகிற்கு வரவிருந்த மெஸ்ஸியா நான் தான், என்னை நம்புங்க, என் வழியா தந்தை கிட்ட யாரும் போக முடியாது, என் வழியா என்று யாரும் போக முடியாது, நான் கடவுளுடைய பிள்ளை என ஊர் முழுக்க பறைசாற்றுகிறார். யாரெல்லாம் ஆண்டவரை நம்பி அவரை சுவைத்து அந்த ஆண்டவருடைய அருளை ஆசிரை அவங்க மென்று விழுங்கி இனிப்பை அந்த இனிமையை அனுபவித்தார்களாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. சரிங்களா? பெரும்பாடுள்ள பெண், அவர் ஒரு அந்நிய புற இன பெண். அவர் அவ்வளோ கூட்டம். ஆண்டவரை அவள் அறிந்து கொண்டிருந்த அவர் சுவைத்த அந்த அன்பு, அவருடைய ஆடையை தொட்டா போதுங்க நான் குணமடைவேன். ரத்தப்போக்கு நிற்கல. ஒரு பெண்ணுக்கு ரத்தப்போக்கு நிற்கலாம் என்ன பாடுபடுவான் அந்த ஒரு சகோதரி, எப்பேற்பட்ட கஷ்டம் அனுபவிப்பா, சிந்திச்சு பார்க்கணும் நம்ம. அவர் ஆண்டவரை அவர் அறிந்து கொண்டாள், ஆண்டவரை சுவைத்தார், அவருடைய அன்பை சுவைச்சார், ஆண்டவரை யாருன்னு உள்ளத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், தொட்டா குணமடைஞ்சார். என்னம்மா என் தொட்டது யாரு, இந்த அம்மா வராங்க, நான் தான் இயேசுவை தொட்டேன், விசுவாசம் குணப்படுத்தி நீ போயம்மா. எவன் ஒருவன் ஆண்டவரை சுவைத்து ஏற்றுக்கொண்டு அனுபவித்தானோ அவன் தான் நல்லது ஆசீர்வாதத்தை பெற்றான். இது ஒன்று எவ்வளவு ஆண்டவருடைய புதுமைகளுக்கு அளவு உண்டா? ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால் வாழ்நாளே போதாதையா, சொல்லியும் தீராதையா. ஒரு நாளில் கடவுள் நமக்கு செய்கின்ற அற்புத அருகுணங்கள் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையே பார்த்தா சொல்லி முடியாது. ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால் வாழ்நாளே போதாதையா, சொல்லியும் தீராதையா. நன்றி சொல்வேன் நாளெல்லாம் உந்தன் பிள்ளையாய் நான் வாழ்வேன். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நானே வாழ்வு தரும் உணவு, நானே வாழ்வு தரும் ரத்தம். என் உடலை உண்டு ரத்தத்தை குடிப்பவன் நிலை வாழ்வை கொண்டிருக்கிறான். என்ன பண்ணுங்க, என் பிள்ளைகளா நீங்க மாறுங்க. சொல்ல பாருங்க, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே சொல்லுகிறார். பாருங்க பார்ப்போம். இதை உண்பவர் இரவாமல் இருக்க செய்யும் உணவு இது. இந்த உணவை உண்டால் இந்த உடல் அழியும், ஆன்மா அழியாது. அந்த ஆன்மா நிலை வாழ்வினை கொண்டு உடம்பு அழிஞ்சு போகும். ஏசப்பாவை பொறுத்த வரையில இந்த உடல் ஒரு அழிவு கிடையாது, அது உறக்கம் ஏசப்பா சொல்லுவாரு. என்பன் லாசர் உறங்குகிறான், அவன் சாவுகிறான். இந்த உடல் இறப்பு கிடையாது, ஆன்மா இறப்பு தான் இறப்பு. அந்த ஆன்மாவை இறக்காமல் செய்கின்ற மாபெரும் அருமருந்து ஆண்டவருடைய திருவுள் திரு ரத்தம். அந்த நற்கருணை நம்முடைய ஆன்மாவை பாதுகாக்கும் சக்தி கொண்டது. பாருங்க இல்லையா? உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டிருக்கிறார், ஏனெனில் வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அவர் என்றுமே வாழ்வார். சதையை உணவாக கொடுக்கிறேன், அது உலகம் வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். என்னுடைய உணவை நீங்கள், என் உடலை நீங்கள் உண்டு என்ன பண்ணுங்க, நீங்க என் பிள்ளைகளாக மாறுங்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார். இன்றைய 2ஆம் வாசகம் பார்க்கணும். அப்படிப்பட்ட உணவை நம்ம என்ன பண்றோம், நம்ம தினமும் நம்ம வாங்குறோமே, இல்லை அட்லீஸ்ட் வாரம் ஒரு முறை நம்ம ஆண்டவருடைய திருவுள்ள வாங்கி சாப்பிட்றோமே. நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக அவருடைய உடலாக நம்ம மாறுறோமா? ஏசப்பா பிள்ளையா நாம் மாறுறோமா? சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கு பவுல் எபேசியர் திருமுகத்தில் தன்னுடைய மன குமுறலை கொட்டுறாரு. இப்படித்தான் நீங்கள் வாழணும் என்று தன்னுடைய ஒரு ஒரு வேட்கையை எங்கே சொல்றாரு பாருங்க. எபேசியர் திருமுகத்தில் பாருங்க பார்ப்போம். என்ன பண்ணுறீங்க? மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல், தீமை, இப்படி எல்லா கெட்ட குணங்களை என்ன பண்ணுங்க, நீங்க
விலக்கி வாழுங்கள், விலக்கி வாழுங்கள். இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. இந்த தீமை உங்களுக்கு வேண்டாம். இந்த மன கசப்பு வேண்டாம், சீற்றம் வேண்டாம், சினம் வேண்டாம், பழிச்சொல் உங்களுக்கு வேண்டாம். ஏனென்றால் கடவுளுடைய பிள்ளைங்க, நீங்கள் இதெல்லாம் இத்தனை பாவத்தெல்லாம் செஞ்சு பாருங்க பார்ப்போம். கடவுளின் தூய ஆவியாருக்கு இது துயரம் வருவிக்காதீர்கள். கடவுளுடைய பிள்ளைங்க, நீங்கள் ஞானஸ்தானம் வாங்கியிருக்கிறீங்க, ஆண்டரை உட்கொள்றீங்க. இப்படி இருந்துட்டு இந்த பாவச்சொற்களே ஓடாதீர்கள். என்றால் ஆண்டவருடைய உடல், ஆண்டவருடைய திரு ரத்தம், நற்கருணை நமக்கு ஆன்மாவை வாழ வைக்கக்கூடியது. அப்பேற்பட்ட உணவை நாம் உண்டு விட்டு இப்படிப்பட்ட பழிபாவத்தில் நாம இருக்கலாமா? சிந்திச்சு பார்க்கணும். நாம கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்களுக்காக பொறிக்கப்பட்ட முத்திரையா அவர் இருக்கிறார். உங்களுக்கு ஆபத்து தூய ஆவி, நம்முடைய பாதுகாவலர் தூய ஆவியார் இல்லையா? அவர் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பொறுப்பை பாதுகாத்து தந்தையுடைய பாதத்தில் போய் சேர்க்கணும், அவருடைய பொறுப்பு. எனவே அவர் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஏமாற்றக்கூடாது என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். பாருங்க அப்போ மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் விட்டு விலகுங்கள். தூக்கி போடுங்க. அதை கேளுங்க. பாருங்க பார்ப்போம். ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். உண்மையிலேயே நாம் கடவுளை சுவைத்து அவருடைய அன்பை நாம் பெற்ற பிள்ளைகளாக இருந்தால் அவருடைய ஆதங்கம் அவர் சொல்றது பாருங்க பார்ப்போம். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். நாமெல்லாம் எங்க சிந்திச்சு பார்க்கணும். ஒரு சின்ன ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. இந்த உணவை பற்றினது தான் அதுவும். அந்த டக்கு இந்த எப்படி மற்றவங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு ஞாபகம் வந்து இந்த கதை. அதை பகிர்ந்து கொண்டு நான் நிறைவு செய்கிறேன். ஒரு ஹோட்டலில் ஒரு சப்ளையர் என்ன பண்ணுவாராம், மதிய வேலை முடிகின்ற நேரத்தில் ஒரு 3 மணி மதிய முடியும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாராம், ஒரு ஒரு பொரிய ஒரு மூட்டை மேலே ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட மூட்டை தூக்கி கொடுப்பாரு, அவர் போயிடுவார். இதை ஹோட்டல் முதலாளித்தனம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம கடை சப்ளையர் என்ன தினமும் 4 மணிக்கு ஒருத்தன் வரான், ஏதோ ஒரு மூட்டையை தூக்கி கொடுக்குறான், அவமான போகிறான், ஏதாவது கடையில் பொருளுகள் ஆட்டையை போட்டு கொடுத்தாலும் போகிறானோ அப்படின்னு இவனுக்கு ஒரு டவுட்டு. என்ன சொல்லிட்டு ஓனர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப நாள் கவனிச்சுட்டாரு. ஒரு நாளைக்கு பிடிச்சிட்டாரு, நிறுத்து அப்படின்னு. என்ன இது? ஐயா ஒன்றும் இல்லைங்க, அது இல்லைங்க, இல்லை உண்மையை சொல்லு, என்னது அப்படின்னு. அப்போ இந்த கொடுத்துட்டு அவர் போயிட்டார், வாங்கிட்டு போயிட்டாரு. இந்த சப்ளையர் சொல்கிறார், இல்லைங்கய்யா நம்ம மூட்டை எவ்வளோ பேர் சாப்பிட வராங்க, எவ்வளோ வராங்க, அவங்க மிச்சம் வைப்பாங்களே, எச்சில் சாப்பாடு மிச்சம் வைப்பாங்க இல்லையா, ஒரு காய்கறி கூட்டு இருக்கும், பொரியல் இருக்கும், ஏதோ அவங்களுக்கு சாப்பாடு மிச்சம் வைக்கிறது என்ன நான் தூக்கி நான் குப்பையில் போட்டுற மாட்டேங்க சார். நான் ஒரு கூட்டுக்கு ஒரு தனி ஒரு ஜவத்தால் கவர் வச்சுக்குவேன், கேரி பேக் அதை தூக்கி வச்சு போட்டு வச்சுக்குவேன். ஒரு பொரியலுக்கு ஒரு தனி கவர், மிச்சம் சாப்பாடு ஒரு இந்த மாதிரி என்ன பண்ணுவேன், நான் அந்த மிச்சம் அந்த எச்சில் சாப்பாடுகளை நான் குப்பையில் கொட்டாமல் நான் தனித்தனி கவரில் பேப்பரில் கட்டி வச்சுப்பேன். இந்த இந்த ஒருத்தர் ஐயா ஒருத்தர் வருவார், அந்த கட்டி வச்ச அந்த மிச்சமான அந்த சாப்பாடுகள் அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இதை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறாரு, சரி பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு. அடுத்த நாள் முதல் என்ன பண்ணுறாரு, அவரை ஃபாலோ பண்ணுறாரு. எப்பா நீ ஹோட்டலில் பார்த்துக்க நான் போகிறேன், இவர் ஃபாலோ பண்ணுறாரு. அந்த நபர் அந்த சாப்பாடு என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துக்கு போயிட்டு எல்லா சாப்பாடையும் பிரித்து வச்சு இல்லையா, சாப்பாட்டில் ஒரு இடத்துல கொட்டி பார்த்தா அப்படி பண்ணி என்ன பண்ணுறாரு, ஒரு சிறு சிறு பொட்டலங்களாக அந்த சாப்பாட்டை கட்டுறாரு. இவர் பேப்பர் வச்சு கொஞ்சம் சோறு, கொஞ்சம் பொரியல், கொஞ்சம் குழம்பு வச்சு அவர் பொட்டலமாக கட்டி அதை ஒரு 10 பொட்டலமாக கட்டி என்ன பண்ணுறாரு, சாலையோரம் வசிக்கின்ற வறியவர்கள், ஏழைகள், பிச்சைக்காரெலாம் பண்ணுறாரு. அவங்க எல்லாருக்கும் போயிட்டு சாப்பிடு வீணா குப்பையில் சொல்ல அந்த உணவை 4 பேர் பசி ஆட்டமே என்று அந்த உணவை எல்லாரும் கொடுக்குறாரு. இந்த ஹோட்டல் ஓனருக்கு எப்போ உடம்புலாம் ஒரு மாதிரி, அந்த ஹோட்டல் ஓனருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னையா மனுஷன். அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, இதே மாதிரி அந்த 4 மணிக்கு அந்த நபர் வர்றாரு, ஹோட்டலுக்கு வர்றாரு. வந்தவன் என்ன பண்ணுறாரு, சப்ளையரு ஒரு பெரிய மூட்டை எடுத்து கொடுக்குறாரு. அது வழக்கத்துக்கு மாறாகுது அந்த மூட்டை. என்னன்னு உள்ள திறந்து பார்த்தா அதில் புது புது சாப்பாடு பொட்டலங்கள் உள்ளே இருக்குது. தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தனித்தனி பேக்கெட் தனித்தனி புதுசாக இருக்குது. அந்த ஐயா இது எனக்கு இதுக்கெல்லாம் பணம் இல்லையா ஐயா, நான் இதுக்கெல்லாம் எப்படி காசு கொடுக்குறது இல்லை, நீங்கள் பழைய மாதிரியே கொடுங்க. அந்த முதலாளி வருகிறார், எப்பா இங்கே வா
நேற்று நான் பார்த்தேன் நீ செய்கிறது. உனக்கு யாரையாவது தெரியாது, பிச்சை ரோட்டில் உட்காந்து அனாதை ஆதவற்ற மக்களுக்கெல்லாம் இதை கொண்டு போய் நீ அவங்களுக்கு பசி யாத்திரையே, நீங்களாம் என்ன மனுஷன் தெரியுமா ஐயா என்று சொல்லி இனிமேல் நீ இந்த எச்சில் சாப்பாட்டெலாம் அவங்களுக்கு கொடுக்காது. நீ தினமும் பா, நான் நல்ல சாப்பாடே உனக்கு கொடுக்குறேன், நீ போய் உன் கையால் உதவி செய்ய சொல்லி அப்படின்னா அன்றிலிருந்து அந்த ஓனர் அந்த நபருக்கு நல்ல சாப்பாட்டில் கொடுத்து அனுப்பிச்சா. ஒரு புத்தகத்தில் ஒரு கதை ஒன்று படித்தேன். சகோதரர்களே, ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். நன்மை செய்யுங்க, தீமை வேண்டாம். அட்லீஸ்ட் நன்மை செய்ய முடியலனாலும் தீமையாக செய்யாது. அப்போதுதான் நாம் கடவுளை சுவைத்த பிள்ளைகள் ஆண்டோடைய உணவை நம்ம உட்கொண்டிருக்கிறோம் என்பதுக்கு ஒரு அதான் அத்தாட்சியாவது போட்டுமே. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீ நல்லது செய்யணும் ஆண்டவர் விரும்பலையா, தீமையாக செய்யாம அதுவே மிகப்பெரிய காரியமாக அமையும். இன்னும் கீழே பாருங்க பார்ப்போம். கடவுள் கிறிஸ்து வழியாக உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். எவ்வளோ பாவத்தில் வாழ்ந்து கிடந்தோம் இல்லையா? ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையை அனுப்பி நமக்காக சிலுவை மரத்திலே பழி கொடுத்து நம்மளை மீட்டார். அவ்வளோ பெரிய மன்னிப்புங்கிற பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்தாரு. நாம் பிற மன்னிக்கிறோமா? கும்பகோணம் மறைமாவட்டத்தினுடைய முன்னாள் ஆயர் மேதகு இருதயராஜ் ஆண்டகை அவர்கள் மிக நகைச்சுவையாக பேசுவார். அவருடைய பேச்சு பிரசங்கத்தை நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கலாம். இறை கருத்துக்களை நகைச்சுவையாக சொல்வதில் எனக்கு தெரிந்தவரை பெரிய மன்னன் அவர். அவர் சொன்ன ஒரு நிகழ்வு பிரசங்கம் இந்த யூடியூப்ல நீங்கள் பாருங்க பார்ப்போம், அந்த இதை இருக்கும். அதில் அவர் சொன்ன ஒரு குட்டிக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்கிட் குட்டி கதை மாதிரி. ஒரு டீச்சர் என்ன பண்ணாங்களாம், சின்ன குழந்தை எல்கேஜி யூகேஜி சின்ன சின்ன பிள்ளைங்களை ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படி சொல்லும் பொழுது மிஸ் வந்து பிள்ளைங்கிட்ட சொல்கிறாங்க, குழந்தைகளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் செஞ்ச நல்ல காரியத்தை ஒன்று சொல்லுங்க பார்ப்போம், நீங்கள் செஞ்ச நல்ல காரியம் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம் மிஸ்ஸு. அதுக்கு எல்லாம் சொல்கிறாங்க, நான் வந்து இவங்களுக்கு பென்சில் கொடுத்த மிஸ், உங்களுக்கு பேனா கொடுத்த மிஸ், உங்களுக்கு பிஸ்கட் கொடுத்த மிஸ், சாப்பாடு கொடுத்த மிஸ், எல்லாம் ஒரு மாதிரி சொல்கிறேன். பிள்ளைங்களை குழந்தைங்க சொல்லுவேன் இல்லையா, நான் அது பண்ணல சொல்லணும், நான் எங்கள் அப்பாவுக்கு கீழ்ப்பண்ணி நடப்பேன் மிஸ் எல்லாம் ஒரு. அதில் ஒரு குழந்தை ஏன்னு சொன்னான், ஒரு பையன் சொன்னான்னா, மிஸ் நேற்று நீங்கள் நான் அடிச்சிங்கல்ல, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னானா. எப்படி மிஸ் நேற்று நீங்கள் என்ன அடிச்சிங்கல்ல, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன் என்று அந்த பிள்ளை சொன்னானா. அந்த டீச்சருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. வந்து அந்த பிள்ளை கட்டி அணைத்த அந்த சகோதரர் அழுதாரலாம். என்னை மன்னிச்சிட்டே எப்பாடி நீ, நான் ஒன்று தெரியாமல் அடிச்சிட்டேன் எப்பாடி நீ மிஸ்ஸை நீ இன்னும் மாமா மன்னிப்பு கேட்டாங்க அந்த பிள்ளைகிட்ட குழந்தைகிட்ட. மன்னிப்பு என்பது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? மன்னிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் சொல்லுவாங்க. நானும் சொல்லாத பாருங்க, பவுலுடைய வார்த்தைகளுக்கு வரீங்க பார்ப்ப. நீங்கள் கிறிஸ்து வழியாய் கடவுள் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். அப்போதுதான் நாம் ஆண்டோடைய உணவை உண்றோம், நாம் அவர் நாம் ரசித்து சுவைத்து பார்க்குறோம் நாம் இருக்கிற அத்தாட்சி. நாம் ஆயுசு வரைக்கும் நம்ம நன்மையெல்லாம் ஒரு மாவா பிசைஞ்சா ஒரு 2 கிலோ தேருமா? நாம் புதன் வாங்குறதுலேருந்து நம்ம இறப்பு வரைக்கும் நன்மையோட அளவு பார்த்தா ஒரு அவ்வளோ ஒருத்தர் இந்த ஆண்டோடைய வார்த்தையை நம்ம சுவைத்து பார்த்துட்டு அவருக்கு நம்ம நல்ல பிள்ளைகளாக இல்லாமல் வாழ்ந்தால் அது சரியா? உங்ககிட்டே விட்டுறேன், நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு நல்ல பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். கடைசியாக அற்புதமான ஒரு வரியை தான் நீங்கள் தூய பவுல் பதிவு செய்கிறாங்க பாருங்க பாப்பா. நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். இதை விட ஒரு மனுஷன் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பாப்பா? என்ன சொல்ல முடியும்? கடவுளை போல நீங்க ஆகுங்க என்றால் தினமும் அவரை நீங்க உட்கொள்கிறீர்கள். ஆண்டவர் உங்கள் உடம்புல கலக்கிறார், உயிர்ல கலக்கிறார். கடவுள் வந்து அந்த நற்கருணை என்ன பண்ணுது, உணவுகளுக்கெல்லாம் வித்தியாசம் உண்டு. உணவு ஏன் கடவுள் தன்னை உணவா கொடுத்தார் தெரியுமா? மிகப்பெரிய மறைப்பொருள் உண்டு இதுக்கு. உதாரணத்துக்கு நம்ம சாப்பிட்றோம், என்ன நிறைய பொருள் சாப்பிட்றோம் இல்லையா? கறி சாப்பிட்றோம், மீன் சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுப் பொருட்களும் நம்ம உடம்புல போயிட்டு ரத்தமாக மாறுது, ரத்தமாக நமக்கு சத்தாக மாறுது அது இல்லையா? அந்த உணவுப் பொருள் அந்த நம்ம உடம்புக்கு போய் ரத்தமாக மாறுது, சதையாக மாறுது. எனக்கு என் உடல் அவயங்களாக அந்த உணவுப் பொருள் நானாக மாறிவிடுகிறது. அப்படி
அப்படிதானே? சொல்றது புரியுதுங்களா? நீ சாப்பிட்ற சாப்பாடு, கறி, மீன், முட்டை, காய்கறி என்னென்ன சாப்பிட்றியோ அனைத்தும் அது செரிமானமாகி சத்தாக மாறி அது நம்மளது நானாக அகஸ்டினா மாறிடுது. அந்த உணவுப் பொருள் சத்தா மாறிடுது. ஆனால் நற்கருணை அப்படி கிடையாது. ஆண்டவருடைய திருவுடல், திரு ரத்தம், எசப்போடைய திருவுடல் நான் வாங்குகின்ற பொழுது என்னை ஆண்டவருடைய திருவுடலை அது மாற்றிடுது. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த திருவுடலுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. ஆண்டவருடைய உடல் நம்மை கடவுளின் சாயலா மாற்றிடுது. பவுல் சொல்ல பாருங்க, அப்போ நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். ஆண்டவருடைய உடம்பை நீ வாங்குற, ரத்தத்தை நீ ஒன்று நீ சாப்பிட்ற, சுவைத்து பார்த்து ஆண்டவரை ரசித்து ருசிச்சு அவர் அன்பை நீ சுவைக்கிறன்னு சொன்னா நீங்கள் அவராக மாறுங்கள். நீங்கள் அவராக மாறுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். 1 கொரிந்தியர் 13 அன்பே சிறந்தது. அன்பே சிறந்தது. 1 யோவான் 4:20 கண்ணுக்கு தெரிந்த மனுஷனை நீ அன்பு செய்யாமல் கண்ணுக்கு தெரிந்த கடவுளை நேசிக்க முடியும், அன்பு செய்ய முடியாது. யோவானுடைய வார்த்தை. இறுதியா பாருங்க, அன்பே கடவுள். கடவுள் அன்பாக இருக்கிறார். சகோதரர்களே, இன்றைய வாசகம் தான் நமக்கு கற்பிக்குது. நமக்கு இன்னைக்கு கடவுளை சுவைத்த ஒருவன், கடவுளை அனுபவித்த ஒருவன், கடவுள் நல்லவர்னு சுவைத்து பார்த்த ஒருவன், அவரை அனுபவித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட ஒருவன் தப்பு செய்ய மாட்டான். அன்புக்கு தான் அடிமையாக இருப்பான். கடைசியில் அதான் முடியும் இல்லையா? எல்லா விஷயமும் அன்பு தான் முடியும். நான் அப்படியே முடிக்கிறேன். உண்மையாக கடவுளை அனுபவித்தவன், கடவுளை உண்மையாகவே கடவுள் அந்த நீ வாங்குற அந்த அப்பத்தில் ஏசப்பா இருக்கார் நீ உணர்ந்தினா நீ அன்பு செய்து வாழ்வாய், நீதியோடு வாழ்வாய், நேர்மையோடு வாழ்வாய், சினம் கொள்ள மாட்டேன், மன கசடு கொள்ள மாட்டேன், சீற்றம் கொள்ள மாட்டேன், கூச்சலிட மாட்டேன், பழிச்சொல் சொல்ல மாட்டேன், அர்த்தம் வந்து போட மாட்டேன், அர்த்தம் குடியை கெடுக்க மாட்டேன், அர்த்தம் குடும்பத்தை கெடுக்க மாட்டேன், நலனா இருப்பேன். அப்படி இருந்தால்தான் நீ ஆண்டவரை முழு மனதோடு சுவைத்து பார்த்து ஆண்டவருடைய உணவை நீ உண்டிருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை, எல்லா பொருளும் சாப்பிட்ற மாதிரி தான் நன்மை, எனக்கு ஒரு பொருள் ஒரு அப்பம் ஆயத்துட்டு போயின்னு இருப்பேன் அப்படி நீ போடினா அதனால் உனக்கு என்ன பலன்? சமீபத்தில் வாசகம் வாசிச்சோம் இல்லாமல், ஒருவன் இந்த உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் என்னையா பையன்? அந்த ஆன்மாவை இறக்க வைக்காத ஒரு அருமருந்து ஆண்டவருடைய திருவுடல். எனவே அந்த திருவுடலை, திரு ரத்தத்தை உண்மையான அன்பான பாசமான அந்த உள்ளத்தோடு பெற்றுக்கொண்டு நம்ம உட்கொள்ளும் பொழுது கடவுள் ஆன்மாவை காப்பார். அப்படி கடவுள் நம்ம ஆன்மாவை காத்தால் கடவுள் உங்களை தான் இருக்காருன்னு நீ நம்பினா என்ன பண்ணணும்? பவுல் சொன்ன மாதிரி அனைத்தையும் கடைபிடிக்கணும். நன்மை செய்து வாழணும், அன்பு செய்து வாழணும், அர்த்தம் மாதிரி எந்த காழ்ப்புணர்ச்சியிலும் நன்மை செய்து வாழணும், அன்பின் பிள்ளைகளாக வாழணும் இல்லையா? இறுதியாக பவுல் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும்? நீங்கள் கடவுள் அன்பார்ந்த பிள்ளைகளாக அவரை போலவே வாழணும். வேறு ஒன்றும் தேவை கிடையாது. என சகோதரர்களே, நாம் அன்பு கொண்ட பிள்ளைகளாக, அன்பு பாசம் நேசம் கொண்ட பிள்ளைகளாக, தீமை வெறுத்த பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். அதற்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். நன்றி. நாளை சந்திப்போம்.